இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி அரிசி பருப்பு தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் துவரம் பருப்பு, 1 டம்ளர் இட்லி அரிசியை நைட்டே ஊற வச்சுக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு, 3 to 4 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் இதை தாளித்து விடணும். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3ஐயும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதை எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தோசை ஊற்றலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் தோசையை ஊற்றிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அரிசி பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி, கார சட்னி இது கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.